பார்க்க போகிறோம்னா ரவா கிச்சடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 200 கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 100 கிராம் பீன்ஸு, ஒரே ஒரு கேரட்டு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். பச்சை மிளகா 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். கடலை உளுந்து 1 ஸ்பூனு, வந்து கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூனு, நெய் வந்து ரவை வறுக்கிறதுக்கு, அப்புறம் அது வந்து கிச்சடிக்கும் ஊற்றுவேன் நான். கடுகு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தண்ணியும் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. காஞ்சி வச்சு ஒரு கரண்டி நெய் போட்டுக்கிறேன். நெய் வந்து ஃப்ரிட்ஜிலே வச்சதுனால எல்லாம் கட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் ரவையை கொட்டி வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபடட்டும் நெய்யிலேயே. ரவை வறுந்துச்சு. இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் நான். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் இருக்கும். போட்டுக்கிறோம். பொடியான இருக்குன்னா இஞ்சியை போட்டுக்கிறேன். அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. தக்காளியை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணியும் போட்டுக்கிறேன். ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா அப்படியே டேரெக்டாக போட்டுக்கோங்க. இல்லை பச்சையாக பட்டாணி இருந்ததுன்னா அது வந்து காலையிலே ஊற வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா ஊறி இருக்கும், நல்லா வெந்து வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி கடக்குன்னு இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நான் உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணிக்குள்ள ஊற்றிட்டோம். அதில் இந்த காய் வேகட்டும். இதை மூடி போட்டு வச்சிடலாம். காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கிச்சடிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் ரவைக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். நம்ம 2.5 கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன். தண்ணிக்கு தேவையான உப்பு இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கலருக்காக தான். கிச்சடி வந்து கலரு மஞ்சள் கலரில் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இந்த கலர் போடுறேன். அவ்வளோதான். இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ரவையை போட்டு கிளறிக்கலாம். கொதிச்சு இப்போ ரவையை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கிறேன்.
நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. தண்ணியெலாம் நல்லா வச்சு பாருங்கள், ரவையும் நல்லா சூப்பராக வெந்துடுச்சு. நம்மளுடைய ரவா கேசரி முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. அரை கரண்டி வந்து நான் நெய் போட்டுக்கிறேன். நல்லா நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிச்சடி பாருங்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வந்து நான் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதை கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.